ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக இது மாதிரி ஃபேன்சி சாரிக்கு நெக் டிசைன் என்ன கொடுக்கலான்னு பார்க்கலாம். கைக்கு மட்டும் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க, கழுத்துக்கு எந்த ஒர்க் இருக்காது. ஸோ நான் அதுக்காக ஜரியில் வந்து 2 லேயர் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருந்தேன். கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். கிளிப் ஸ்டோனில் வந்து கோல்டு கலரில் அதோட கிளிப் இருந்தனால அந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணால் தான் நமக்கு சில்வர் ஸ்டோன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்கொயர் டைப் ஸ்டோனை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. கிளிப்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா கருத்து போயிடும். ஸோ இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ பீட்ஸ் வந்து கருத்து போகாது. அதே டைமு நம்ம இது ஸ்டிச் பண்ண முடியாது. B1000 க்ளூ போட்டு ஒட்ட மட்டும்தான் முடியும். ஃபஸ்ட்டு நான் 1.5 இன்ச்சு கேப் வச்சு இது மாதிரி டாட் வச்சுருந்தேன். இதில் வந்து B1000 க்ளூ போட்டு அழகாக அந்த ஸ்டோனை நம்ம ஒட்டலாம். கொஞ்சமாக ஒட்டிக்குவாங்க. ஸ்டோன் நம்ம ஒட்டுறப்போ ட்ரையாங்குலர் ஷேப்பில் தான் ஒட்டணும், டைமண்ட் ஷேப்பில் ஒட்டணும், ஸ்கொயர் டைப்பில் ஒட்டக்கூடாது. பாருங்கள், நான் ஒட்டியிருக்கேன். ஸ்கொயர் டைப்பில் ஒட்டினா நமக்கு எண்டில் பீட்ஸ் தைக்கிறப்போ அந்த அளவுக்கு லுக் இருக்காது. ஸோ இது மாதிரி சரிச்சு நீங்கள் ஒட்டிக்கோங்க. இதுக்கு எண்டில் நம்ம பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். சில்வர் ஸ்டோன் நம்ம யூஸ் பண்ணுறதுனால எல்லா இடத்துலையுமே சில்வர் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ 1.5 இன்ச்சு கேப் வச்சு நம்ம ஆல்ரெடி ஸ்டோனை ஒட்டியிருந்தோம். இதுக்கு இடையில 1/4 இன்ச்சு மேலே தூக்கி திரும்பவும் க்ளூ வச்சு இதே மாதிரி டைமண்ட் ஷேப்புக்கே ஒட்டிக்கோங்க. இப்போது இதுவும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்கலாம். என்கிட்ட மிஷினே இல்லை, ஆனால் நான் என்னோடய ப்ளவுஸுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒர்க்கை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போவே ஃபில்லிங்காக இருக்குது. இப்போ நம்ம இதில் பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்கறதுக்காக நம்பர் 4 mm சைஸ் பால் பீட்ஸ் எடுத்திருக்கேன். பால் பீட்ஸில் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுற டைமில் பீட்ஸோட கலரில் த்ரெட் எடுக்கக்கூடாது, ப்ளவுஸோட கலரில் தான் த்ரெட் எடுக்கணும். நீடில் நம்பர் 8 எடுத்திருக்கேன். பெரிய பீடு வந்து நீடில் நம்பர் 8 வந்து கரெக்டாக நமக்கு கைக்கு பிடிச்சி தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டைமண்ட் ஷேப்பில் நம்ம ஒட்டியிருக்கோம் தெரியுமா, அதுக்கு எண்டில் இது மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். 2 சைடும் வேணாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். நான் ஒரு சைடு மட்டும் தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா ஸ்லீவ் வந்து அங்கங்கே ஸ்டோன்ஸ் கொடுத்துருந்து நல்லா சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ நம்ம கஜகஜைன்னு ஒட்டினா நல்லா இருக்காது. அதனால் இப்போ ஒவ்வொரு பீட்ஸும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறப்போ நீட்டாக இருக்கும். நான் இது வரைக்கும் நீடில் ஹேண்டில் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஒர்க் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீங்கள் உங்களோட ப்ளவுஸில் ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ளவுஸ்லாம் இது மாதிரி ஒர்க் பண்ணி பாருங்கள். சிம்பிளாக ஹேண்ட் ஒர்க் மட்டும் இல்லை, எனக்கு ஆரி ஒர்க் படிக்கணும், என்னோடய ப்ளவுஸுக்கு நானே ஆரி ஒர்க் போடணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட சேனலில் ஆரி கிளாஸ் போயிட்டுருக்கோம். ஆன்லைனில் 499க்கு பேசிக்கில் இருந்து அட்வான்ஸ் லெவல் வரை சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நாளையிலேருந்து புதிய பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே இந்த வீடியோ இஷ்டப்பட்டால் லைக் செய்ய மறக்கிறது. தேங்க்யூ.